அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்துவது போன்ற வீடியோ விவகாரத்தில் அவர் பதவி விலக கோரி கிருஷ்ணகிரியில் போராட்டம் செய்த திமுகவினரை போலீசார் கைது செய்து மண்டபத்தில் அடைத்தனர். மண்டபத்தில் அடைக்கப்பட்ட திமுகவினர் அமைச்சர் போதைப்பொருள் பயன்படுத்தியது போலவே செய்து காட்டி நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சத்யா. சத்யா, வணக்கம். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியது குறித்து வீடியோ சமீபத்தில் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து பல்வேறு தரப்பினர் அவர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை வைத்து வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் திமுக மாணவரணி சார்பாக அமைச்சர் சரத்குமார் பதவி விலக கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த திமுக தலைமை அறிவித்திருந்தது. ஆனால் எந்த மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் கிருஷ்ணகிரியிலும் அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து கிருஷ்ணகிரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி திமுகவினர் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் போலீஸ் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டு திமுகவினரை கைது செய்ய ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த திமுகவை சார்ந்தவர்கள் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள டான்சி பூங்கா அருகே கூடினர். அப்பொழுது அங்கு வந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர். ஆனால் திமுகவினர் அங்கிருந்து கலையாமல் இருந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அப்பொழுது போலீசாருக்கும் திமுகவிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் டான்சி பூங்காவில் இருந்த திமுகவினர் 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்த அவர்களை கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். அப்பொழுது அங்கிருந்த திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்த அந்த திமுகவினர், குறிப்பாக திமுக இளைஞரை சேர்ந்தவர்கள் அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியது போலவே செய்து காட்டி திருமண மண்டபத்திற்கு உள்ளேயும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அமைச்சர் சரத்குமார் பதவி விலக வேண்டும் என கோஷங்களை தற்பொழுது வரை எழுப்பி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.